தமிழகத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் விகிதம் அதிகமாக இருப்பது அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக சென்னை வாசிகளே புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் தமிழக புற்றுநோய் பதிவேடு திட்ட அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவர் டாக்டர் சாந்தா தலைமையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிக்கையை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆய்வறிக்கையில் தமிழகத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் விகிதம் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11 பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு 65,590 பேர் புதிதாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் நிகழ்வாண்டில் இந்த எண்ணிக்கை 78,641 ஆகும். 24.7% பெண்கள் மார்பக புற்றுநோயாலும் 19.4% கருப்பை வாய் புற்றுநோயாலும் பாதிக்கப்படுவது ஆய்வில் தெரியவந்துள்ளது. 5% பெண்கள் கருப்பை புற்றுநோயாலும் 3.5% பெருங்குடல் புற்றுநோயாலும் பாதிக்கப்படுகின்றனர். வாய் புற்றுநோயால் 3.5% பாதிக்கப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே சென்னை வாசிகளே புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த இடங்களில் தஞ்சை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி மற்றும் திருவள்ளூர் ஆகிய பகுதிகள் உள்ளன. 1,00,000 பேரில் சென்னையில் 6,781 பேரும், தஞ்சையில் 2,656 பேரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் 4,900 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கன்னியாகுமரியில் இந்த எண்ணிக்கை 2,016 உள்ளது. இதேபோல் திருவள்ளூரில் 4,413 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பழக்கவழக்கம், உணவு முறை உள்ளிட்டவற்றாலேயே பெரும்பாலும் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10%க்கும் குறைவானவர்களுக்கே மரபியல் சார்ந்த பாதிப்பு இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது.